We Care Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with We Care's Melasine Skin Treatment. Call 755-0030-222. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. ஸோ H1B விசான்றது வந்து டெம்பரரி ஒர்க் விசா. அது ஆரம்பித்தது வந்து 1990 ஆரம்பித்தாங்க. இமிக்ரேஷன் ரிஃபார்ம்ஸ்ன்னு பண்ணுறப்போ 1990 ஆரம்பித்தது அது. ஸோ அதுபடி என்னென்னா ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அவங்களுக்காக ஒரு விசா உருவாக்கப்பட்ட ஒரு விசா. ஒரு வாட்டி அப்ளை பண்ணுறப்போ அந்த விசா வந்து 3 வருஷத்துக்கு வேலிட். அதுக்கப்புறம் இன்னொரு 3 வருஷம் இருக்கலாம் அந்த விசாவில். நிறைய பேர் H1Bயில் வர்றவங்க வந்து பர்மனெண்ட் ரெசிடென்சிக்காக க்ரீன் கார்டு ப்ராசஸிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதில் ஒரு ஸ்டேஜ் வந்து I-140ன்னு சொல்லியிருக்குது. அந்த அப்ரூவல் வந்துருச்சுன்னா எக்ஸிஸ்டிங் H1 விசாவில் இருக்கிறவங்களுக்கு அது அப்ளை ஆகாது. இது வந்து புதுசாக அப்ளை பண்ண போகிற விசாஸுக்கு தான் அப்படின்றது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துச்சு. ப்ளஸ் அந்த $100,000 அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது முதல்ல வந்து பெர் இயர்னு வெர்பலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறப்போ ஒன் டைம் ஃபீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் டைம் ஃபீன்றப்போ பெரிய பாதிப்பு தான். சரி, இந்த க்ரீன் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த ரூல் அப்ளிகபிள் இல்லை. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ இந்தியாவுக்கு பாதிப்பா இல்லை அமெரிக்காவிற்கு பாதிப்பா சார்? ஸோ ரெண்டு பக்கத்துக்கும் பாதிப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவுக்குன்னு பாதிப்பு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து H1க்குன்னு ஆஸ்பைரிங் இருப்பாங்க இல்லையா, H1 கனவோடு இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா $100,000 இவங்களுக்கு கொடுக்கறது அந்த கம்பெனிக்கு அது ஒர்த்தான்றது யோசிப்பாங்க. ப்ளஸ் இங்கேருந்து படிச்சுட்டு அங்கே போய் ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு வரும். ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் முடித்த உடனே ஒரு வேலைன்னு போகணும், அதில் முடிச்சுட்டு வேலை தேடுறப்போ H1ல தான் போய் ஆகணும். ஸோ அந்த 2 வருஷத்தில் ஒரு எம்ப்ளாயர் கண்டுபிடிச்சி அந்த எம்ப்ளாயர் H1 ஸ்பான்சர் பண்ணி அவங்க H1 வர வரைக்கும் அவங்க லீகாலிட்டி வந்து கொஸ்டின்லேயே இருக்கும். இப்போ நாங்கள் போய் படித்து $100,000 எனக்காக யாராவது செலவு பண்ணி பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்விக்குறி வந்து கண்டிப்பாக எல்லாரோடைய மனசுலையும் வரும். ஸோ ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் குறையும். இந்தியாவிலிருந்து மட்டும் எத்தனை நபர்கள் இது வெளிநாட்டில் இந்த H1B விசாவுக்காக விண்ணப்பிக்கிறாங்க? மற்ற நாடுகளுடைய நிலைமையில எந்த அளவுக்கு சார்? அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா கூட பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் வர்றப்போ அப்ளிகேஷன்ஸ்ன்றதை விட பிக் பண்ணி அப்ரூவ் ஆன H1s இருக்கு இல்லையா, அந்த பெட்டிஷன்ஸ் நம்பர்ஸ் வச்சு பார்க்குறப்போ ஒரு 70-71% இந்தியாவிலேருந்து வராங்க சார். அப்போ இவ்வளோ நபர் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தா அது அமெரிக்காவுக்கு லாஸாக தானே சார் இருக்கும்? எங்கள்கிட்ட இருக்கிறவங்களே நாங்கள் திறமையானவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க H1B விசாக்கு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் சைனா தரப்புல K விசா அப்படிங்கிற ஒரு விசாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ அந்த K விசாவுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் மேபி ஜஸ்ட் டைமிங் ஆர் மேபி ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அனௌன்ஸ்மெண்ட். சைனாலேருந்து அனௌன்ஸ் பண்ணுற K விசாவுமே சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத் உள்ள ப்ரொஃபஷன்ஸை அட்ராக்ட் பண்ணுறது. பட் கிளாரிட்டி கிடைச்சது வந்து இட் இஸ் டார்கெட்டிங். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக சாக்ரமேட் தமிழ் சங்க நிறுவனர் கணபதி முருகேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த H1B விசா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியா இந்தியாவை தாக்குதல் முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. குறிப்பா அந்த 50% வரிக்கு பிறகு இப்போ இந்த H1B விசாவுக்கு 88 லட்சம் அது கட்டணாதான் நீங்க வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. ஆரம்பத்துல அதனுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தெரியாம இருந்துச்சு. அதற்கப்புறமா அதுல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன விளக்கம் கொடுத்திருக்காரு சார்? ஸோ இது இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது, ஃப்ரைடே தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணப்போ ஒரு சில விஷயங்கள் கூறப்பட்டது. பட் அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முதல்ல சொன்னதை வச்சு நிறைய பேனிக்கும் ஃபியரும் கிரியேட் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதை சொன்னப்போ எடுத்த உடனே இதை ப்ரொக்ளமேஷன் அறிவிச்சாங்க இல்லையா, அது சொன்னப்போ $100,000 வந்து H1 விசா யார் அப்ளை பண்ணாலுமே கொடுக்கணும், ஒரு வருஷமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதுதான் முதல்ல அவருடைய ஆஃபீஸில், கோகுல் ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணப்போ பேசின பேச்சு. பட் அது வந்து 21st மார்னிங் 21st இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இட்ஸ் லைக் வெரி ரொம்ப குறுகிய இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் அது. ஸோ அப்படி பார்க்குறப்போ 21க்கு அப்புறம் அதுக்குள்ளே இந்தியா யூஎஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு $100,000 கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா உங்களுக்கு $100,000 பே பண்ணியிருந்தா தான் உள்ளே ஓடுவோம் அப்படின்றது வந்து இருக்குது. பேமெண்ட் வந்து இண்டிவிஜுவல் பண்ண முடியாது, இது வந்து கம்பெனி தான் பண்ணணும். இது வந்து இட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு விசா, எம்ப்ளாயர் ஸ்பான்சர் பண்ணி வர விசா இது. ஸோ இது வந்து ஒரு
அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு பீரியட் கொடுக்காம ஷார்ட்டாக இருந்ததுனால ரொம்ப பேனிக்கை கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகே, அவங்களும் எல்லாருமே திருப்பி அமெரிக்காவுக்கு வந்துருங்கன்ற வந்துருங்கன்னு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எங்கே இருந்தாலும் உடனே வந்துருங்க, 21க்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு 21ன்றப்போ 2 நாள் தானே இருக்குது, ஒரு நாள் தான் ஆக்சுவலி. அதுக்குள்ளே வந்துடணும்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிஸும் அட்வைசரிஸ் அனுப்பிச்சாங்க அவங்களோட எம்ப்ளாயிஸ் வெளியில் இருக்கவங்களுக்கு. பட் ஜென்ரலாக அது ஒரு பேனிக்கை க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு என்ன ஆச்சுன்னா மறுநாள் சனிக்கிழமையே அதுக்கு கிளாரிஃபிகேஷன்ஸ் நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது கொடுக்குறப்போ அந்த கிளாரிஃபிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எக்ஸிஸ்டிங் H1 விசாவில் இருக்கிறவங்களுக்கு அது அப்ளை ஆகாது. இது வந்து புதுசாக அப்ளை பண்ண போகிற விசாஸுக்கு தான் அப்படின்றது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ புதுசாக அப்ளை பண்ணுற விசாஸ் அப்படின்னா செப்டம்பர் 21க்கு அப்புறம் வர புது விசாஸ் எல்லாத்துக்குமே இருக்குமான்றது ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் அதுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த வருஷ கோட்டாவில் வருது இல்லையா 2026 கோட்டா, அதில் இருந்தால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா இது இப்போதைக்கு H1 விசா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற யாருக்குமே இது பாதிக்காதுன்றது வந்து தெரிய வந்திருக்கு. அது அன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி. பட் மேபி அவங்கக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இல்லையா, ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லையான்னு தெரியல. பட் நிறைய கேள்விகளும் வந்திருக்குது, கம்பெனிஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும், லாயர்ஸ், இமிக்ரேஷன் லாயர்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ எல்லாரும் இதற்கான கிளாரிஃபிகேஷன் கேட்க மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி வந்துட்டு இருக்குது. ப்ளஸ் அந்த $100,000 அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது முதல்ல வந்து பெர் இயர்னு வெர்பலாகவே அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதை வந்து கிளாரிஃபை பண்ணுறப்போ ஒன் டைம் ஃபீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன் டைம் ஃபீன்றப்போ பெரிய பாதிப்பு தான். பட் இருந்தாலும் வருஷம் வருஷம் கேட்ட வேண்டான்றதுனால அது வந்து ஒரு பெரிய சாஃபனிங், ஒரு பெரிய சாஃபனிங் இம்பேக்ட். ப்ளஸ் 2026 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறன்றப்போ அதுவும் இப்போ இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆறுதலை கொடுக்குது. எல்லாருமே பசங்க இங்கே வரமாட்டே, வர முடியாத, வந்துட்டு போக முடியாது, போனால் $100,000 கட்டிட்டு தான் போக முடியும் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸும் கொஞ்சம் சிலர்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அது இப்போதைக்கு ஆஸ் மோர் டீட்டெயில்ஸ் இவால்வ்ல இந்த கிளாரிஃபிகேஷனை வச்சுட்டு இருக்கிற H1B ஹோல்டர்ஸ் வந்து கவலைப்பட வேண்டான்றது ஒரு இது. பட் இது வந்து நிறைய பாதிப்பை பின்னால் மற்றவங்களுக்கு ஏற்படுத்தும். சரி, இதே போல் இப்போ அந்த ஒரு வாட்டி கட்டினா போதும் அப்படின்றாங்க. இந்த H1B விசா அப்படிங்கிறது குறைஞ்சது 3 வருஷத்துக்கு தான் எடுக்க முடியுமா? ஸோ H1B விசான்றது வந்து டெம்பரரி ஒர்க் விசா. அது ஆரம்பித்தது வந்து 1990 ஆரம்பித்தாங்க. இமிக்ரேஷன் ரிஃபார்ம்ஸ்ன்னு பண்ணுறப்போ 1990 ஆரம்பித்தது அது. ஸோ அதுபடி என்னன்னா ஹைலி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அவங்களுக்காக ஒரு ஒரு விசா உருவாக்கப்பட்ட ஒரு விசா, ரைட்? அந்த கேட்டகரியில் கிளாஸ் இது நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. இது மாதிரி இது படிச்சிருக்கணும், சில டிகிரி இருக்கணும், சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ ஹைலி ஸ்கில், ஆமாம், ஹைலி ஸ்கில்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் கோல். ஸோ அந்த எத்தனை விசா ஒரு வருஷத்துக்கு அப்ளை பண்ணுறோம், அலோவ் பண்ணுறாங்கன்றது வந்து வேரி ஆகினே இருக்குது. ஓகே, டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஒரு வருஷத்துக்குன்னா இவ்வளோ H1 விசாஸ் தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது, ரைட்? ஸோ அந்த ரூல் வந்து தேவைக்கேற்ற மாதிரி கூட்டுவாங்க, குறைப்பாங்க. பட் 2004 எனக்கு தெரிஞ்சு அந்த நம்பர் கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. 65,000 ஒரு இடத்துல கூடுனது என்னென்னா இன்னும் அந்த ஹைலி ஸ்கில்டு ஆளுங்க வேணுன்றதுக்காக ஒரு 20,000 விசாஸ் கூட்டினாங்க. ஐ திங்க் 2007 8 டைம் ஃப்ரெம்லியோ. அது வந்து ஹையர் டிகிரிஸ் உள்ளவங்களுக்கு, அமெரிக்காவில் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரியோ படித்தவங்களுக்கு, அந்த அங்கே படித்தவங்களுக்கு மொத்தம் அது ஒரு 20,000 விசாஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு திருப்பி வந்தோன்னா எவ்வளோ நாள் இருக்கலாம் H1 விசாலன்றப்போ, ஒரு வாட்டி அப்ளை பண்ணுறப்போ அந்த விசா வந்து 3 வருஷத்துக்கு வேலிடு. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு 3 வருஷம் இருக்கலாம் அந்த விசாவில், அதே விசாவில். பட் திருப்பி ரெனியூ பண்ணணும். ஓகே, ரெனியூ பண்ணும்போது அதே அமௌண்ட். ஆமாம், ரெனியூ பண்ணுறப்போ அந்த H1Bக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலிங் ஃபீஸ் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஒரு அட்டர்னி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு அட்டர்னிக்கான செலவு இருக்கும், ரைட்? ஸோ இந்த ஃபீஸ் வந்து ஒரு பீரியட் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ 6 வருஷம் இருக்கலாம் 2 டேர்மு. அது முடிஞ்சு ஒரு வருஷம் கண்ட்ரிக்கு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் இன்னொரு எம்ப்ளாயர் அப்ளை பண்ணி திருப்பி இன்னொரு 6 இயர்ஸ் வரலாம். இது மாதிரி ஒரு வருஷம் வெளில போய்ட்டு 6 இயர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் H1Bயில் வர்றவங்க வந்து பர்மனன்ட் ரெசிடென்சிக்காக க்ரீன் கார்டு ப்ராசஸிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இல்லையா? ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்ட்ஸ் இருக்குது, ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்ட் க்ரீன் கார்ட்ஸ் அப்ளை பண்ணாங்கன்னா அதில் ஒரு ஸ்டேஜ் வந்து I-140ன்னு சொல்லியிருக்குது. அந்த அப்ரூவல் வந்துருச்சுன்னா நீங்கள் உள்ள வெளியில் போயிட்டு திருப்பி வரணும்னு அவசியம் இல்லை, 3 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆமாம்,
ஓ இப்போ வெளியில போக வேண்டியது இல்ல, அங்கேயே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த I-140 அப்ரூவல் ஆயிருந்தா ஆயிருந்துச்சுன்னா மட்டும் அந்த கிரைட்டீரியால இருந்தா மட்டும். ஆமா அந்த கிடையாது. அது அது I-140க்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து கிரீன் கார்டு வாங்குறது, ஆ பெர்மனன்ட் ரெசிடென்சி. அதுக்கு வந்து வெயிட் லிஸ்ட் இருக்கு. சரி, இந்த கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ரூல் அப்ளிகபிள் இல்ல சார்? இந்த ரூல் அப்ளிகபிள் இல்லை. அவங்க வந்து எப்போது போல ஆமா இருக்கலாம். அது பெர்மனன்ட் ரெசிடென்சி அது. சோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ இந்தியாவுக்கு பாதிப்பா இல்ல அமெரிக்காவிற்கு பாதிப்பா சார்? பாதிப்புன்னு கண்டிப்பா இருக்குது. ஸோ ம். ரெண்டு பக்கத்துக்கும் பாதிப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்தியாவுக்குன்னு பாதிப்பு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து H1க்குன்னு ஆஸ்பைரிங் இருப்பாங்க இல்லையா, H1 ஆமா. கனவோட இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாதிப்பு. ஏன்னா $100,000 இவங்களுக்கு கொடுக்கறது அந்த கம்பெனிக்கு அது ஒருத்தான்றதை ஆ. யோசிப்பாங்க, ரைட்? அப்படி பார்க்குறப்போ $100,000 செலவு பண்ணி ஒருத்தர் கொண்டு வரணும்னா அவர் ரொம்ப தகுதியான ஆளாக இருக்கணும் இருக்கணும். அப்படின்றது வந்து ஒரு க்ரைட்டீரியா வந்துடும். ஸோ காலேஜில் படிச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷம் முடிச்சுட்டு வேலை உடனே தேடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது. இருக்கு. ஏன்னா அது வந்து இன்னும் நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் வரல, வந்துகிட்டு இருக்குது. அந்த இதில் வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட் வைவர்னு ஒரு கிளாஸ் சொல்கிறாங்க. ஸோ எதெல்லாம் அது அப்ளிகபிள் ஆகும், ஸோ மோர் டீட்டெயில்ஸ் வந்துகிட்டே தான் யூசுவலாவே இருக்கு, ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட் அப்பப்போ அப்டேட் ஆகும் வேற. மாறிட்டே இருக்கும். யா, ஸோ இதுவே இது ஒரு 2-3 யூட்டன் அடிச்ச மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அந்த பாதிப்பு இருக்கும். ப்ளஸ் இங்கேருந்து படிச்சுட்டு அங்கே போய் ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க இல்லையா, ஆமா. ஸோ அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு வரும். ஏன்னா ஹையர் ஸ்டடீஸ் முடித்த உடனே ஒரு வேலைன்னு போகணும். அப்போ வேலைன்னு போகிறப்போ H1 ஸ்டெம் டிகிரினா சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்னு அந்த டிகிரி இருக்குது. அந்த அந்த எந்த மேஜர்ஸில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்ஷனல் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஒரு அப் டு 2.5 years இருக்கலாம். ஓகே. அதுக்கும் இன்னொருத்தர் எம்ப்ளாயர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கணும். இருக்கணும். பட் அதில் வந்து விசா ரெக்குயர்மெண்ட்ஸ் கிடையாது, ஃபைலிங்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, சின்ன லைக் எம்ப்ளாயர் ஸ்பான்சர்ட் இது தான், பட் வெரி ஸ்மால் பேப்பர் ஒர்க்கு. அதில் முடிச்சுட்டு வேலை தேடுறப்போ H1ல தான் போய் ஆகணுங்க. ஸோ அந்த 2.5 வருஷத்தில் ஒரு எம்ப்ளாயர் கண்டுபிடிச்சு அந்த எம்ப்ளாயர் H1 ஸ்பான்சர் பண்ணி அவங்க H1 வர வரைக்கும் அவங்க லீகாலிட்டி வந்து கொஸ்டின்லேயே இருக்கும். ஓகே, ரைட்டா? ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா, அந்த 2.5 வருஷம் இருக்கிறாங்க இல்லையா, அப்போ வந்து விசாக்கு அப்ளை பண்ணுறப்போ விசாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு 85,000 விசா தான் இருக்குது. 65,000 விசா ஓப்பன்னு, 20,000 வந்து ஹையர் டிகிரிஸ் உள்ளவங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த 85,000 விசாவுக்கு ஒரு 440,000 அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு 2025ல். ஓகே, 2024 யா, ஸோ 2025 ஃபிஸ்கல் இயர்க்காக. ஓகே, அப்படி இருக்கிறப்போ அது லாட்ரியில் எடுக்கிறாங்க. ஓகே, லாட்ரியில் எடுக்கிறப்போ எல்லாருக்கும் கிடைக்காது இல்லையா, ஸோ கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் திருப்பி அப்ளை பண்ணோம். அடுத்த வருஷமும் கிடைக்கல அப்படின்னா அந்த 2 வருஷம் முடிஞ்சுன்னா வேற வழி இல்லை, திரும்பி வந்தாகணும். இல்லைன்னா இன்னொரு மாஸ்டர்ஸ் படிக்கணும், இல்லை வேற ஒரு லீகல் விசாக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடி பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ நிறைய இஷ்யூஸ் இருக்கு, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் இம்பேக்ட், கோயிங் பேக் டு த ஒரிஜினல் கொஸ்டின், வந்து இம்பேக்ட்னு பார்க்குறப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இன்னும் அன்சர்டன்ட்டியாக இது கிரியேட் பண்ணுது. இப்போ நான் அங்கே போய் படித்து $100,000 எனக்காக யாராவது செலவு பண்ணி பண்ணுவாங்களான்ற ஒரு கேள்விக்குறி வந்து கண்டிப்பாக எல்லாரோடைய மனசுலையும் வரும். ஸோ ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் குறையும். இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாலே எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் குறைஞ்சிருக்குது. இந்த வருஷம் ஆல்ரெடி இந்த ஃபாலில் இது பண்ணுறது, அது வேற பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அதுக்காக இருக்குது. ஜாப்ஸும் நிறைய லே ஆஃப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது. ஸோ பீப்புள் நிறைய படிக்கிறதுக்குன்னு சான்ஸ் எடுத்து வர்றது வந்து இட் ஹஸ் பிகம் லெஸ். சரி, இப்போ அங்கே படிக்கிறவங்களுக்கே இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்போது இங்கேருந்து நான் ஒருத்தவங்களை எதுக்கு 88 lakhs கொடுத்து எடுத்து நான் எனக்கு போய் அங்கே வேலை ஏற்கணும் அப்படின்னு ஒரு கம்பெனி யோசிச்சா அப்போ என்ன நிலைமை ஆகும் சார்? அப்போ வந்து அந்த கம்பெனியோடைய தாட் ப்ராசஸ் வந்து இட்ஸ் அ பிஸ்னஸ் எவென்ச்சுவலி, ரைட்? $100,000 கொடுத்து ஒருத்தர் எடுக்கிறப்போ எனக்கு இது டஸ் இட் மேக் எ பிஸ்னஸ் சென்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாங்க. ஸோ அவருடைய குவாலிஃபிகேஷனு, அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த கம்பெனின்னு இருக்குது இல்லையா, அது வந்து இந்த $100,000க்கு ஒருத்தான்றது வந்து தான் கேள்வி. ரைட்? ஸோ இப்போதைக்கு விசாக்கு இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது டிபெண்டிங் ஆன் கம்பெனியோட சைஸை பொறுத்து ஒரு அட்டர்னி ஃபீஸு மற்ற செலவு எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு $5,000 to $10,000 ஒரு கம்பெனி செலவு பண்ணும் ஒரு விசாக்கு, ரைட்? அது வந்து இப்போது அது போக ஒரு 100,000 செலவு பண்ணுறப்போ அந்த அந்த வேலிடிட்டியை செக் பண்ணுவாங்க பிஸ்னஸ். டஸ் இட் மேக் பிஸ்னஸ் சென்ஸ், ரைட்? பிஸ்னஸ் சென்ஸ் ஓகே அது இருக்குது அப்படின்னா
then that person can be hired. ஸோ யூஸ்வலாகவே அவங்களோட அந்த அவங்க எதிர்பார்க்குறதே ஹை ஸ்கில்டாக இருக்கிறவங்கள மட்டும்தான் எடுத்து எங்களுக்காக நாங்கள் வேலை செய்ய வச்சுக்குவோம் அப்படிங்கிறது தானே அந்த தாட் ப்ராசஸில் தான் அந்த H1B விசா கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இந்தியாவிலேருந்து மட்டும் எத்தனை நபர்கள் இது வெளிநாட்டில் இந்த H1B விசாவுக்காக விண்ணப்பிக்கிறாங்க? மற்ற நாடுகளுடைய நிலைமையில எந்த அளவுக்கு சார்? அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா கூட பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் வர்றப்போ அப்ளிகேஷன்ஸ்ன்றதை விட அந்த பிக் பண்ணி அப்ரூவ் ஆன H1s இருக்கு இல்லையா, அந்த பெட்டிஷன்ஸ் நம்பர்ஸ் வச்சு பார்க்குறப்போ ஒரு 70-71% இந்தியாவிலேருந்து வராங்க. ஒரு 11-12% சைனா. அது போக மீதி உள்ள மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 18% இருக்குது. ஓகே, ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் இந்தியன்ஸ் அங்கே உள்ளே வந்துட்டு இருக்காங்க. அந்த 60,000 பேரும் பர்மனன்ட் ரெசிடென்சி இன்னும் கிடைக்காம ஒரு 10 வருஷத்துக்கான பேக்லாக் இருக்கு. ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 600,000 விசாஸ் இருக்குது அதுலேயே. அதுக்கு முன்னாலேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரீன் கார்டு அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்களும் இருக்குது. ஸோ சம்வேர் அரௌண்ட் 500,000க்கு கொஞ்சம் மேலே இருக்கும் எனக்கு. சார் அப்போ இவ்வளோ நபர் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தா அது அமெரிக்காவுக்கு லாஸாக தானே சார் இருக்கும்? இல்லை அவங்க எங்கள்கிட்ட இருக்கிறவங்களே நாங்கள் திறமையானவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அதுதான் இந்த இதோட இன்டென்ஷன் வந்து என்னன்னா, அமெரிக்கன் ஜாப் மார்க்கெட் ஃபார் அமெரிக்கன்ஸ், இட்ஸ் ஃபார் அமெரிக்கன், ஐ மீன் யூ ஷுட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு அமெரிக்கன்ஸ்ன்றதோடைய இது ரைட். ஸோ வெளியிலேருந்து ஆளுங்களை கொண்டு வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அமெரிக்காவோடைய ஒர்க் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே உள்ளவங்களே ஹையர் பண்ணுங்க. அதாவது ஒரு இன்டெரக்டாக ஒரு வந்து இட்ஸ் ஃபோர்ஸிங் த ஹேண்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ரைட். ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த டைரெக்ஷனில் போகாதீங்க, இந்த டைரெக்ஷனில் போங்கன்றதுக்காக ஒரு ஒரு பெரிய சிம்ம சொப்பன மாதிரி ஒரு 100,000 அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் 100,000 per year அப்படின்றப்போ ஆஸ் அன் எம்ப்ளாயர் இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு. ஸோ பர் ஒன்ஸ்ன்றப்போ அது வந்து இட்ஸ் நாட் ஒரு ஒரு மேஜர் இம்பேக்ட்ன்ற இதில் சில பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவையானவங்களை கண்டிப்பாக எடுப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக டை ஆகாது இந்த ப்ரோக்ராம். பட் இது வந்து நேரோ டவுன் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்கில்டு, ரொம்ப ஒர்த்தான இண்டிவிஜுவல்ஸுக்கு எம்ப்ளாயர்ஸ் வில். அப்போ இது ஐடி செக்டர் தான் மேக்ஸிமம் அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடியது. ஸோ அந்த துறையில் இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுது சார்? ஸோ நீங்கள் சொன்னீங்களா ஐடி செக்டர் தான் மெயின், அது ரைட்டு. பட் இன்னொரு செக்டரும் அதில் ஒரு மேஜர் பிளேயர். அது ஒரு 8,000+ விசாஸ் வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு வருது, டாக்டர்ஸ் அண்ட் இது. ஸோ அதில் ஏன் வருது அப்படின்னா, நிறைய ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டாக்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அங்கே உள்ளவங்க போக மாட்டாங்க. ஸோ தே நீட் ப்ளஸ் குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இங்கேருந்து நிறைய வர்றாங்க, ரைட். ஸோ அது ஒரு பெரிய நம்பர் இருக்குது. ஒரு 10% ஆஃப் த விசாஸ் மொத்த கோட்டாவில் டாக்டர்ஸ்க்கு போகுது. ஸோ பட் அது வந்து இப்போ ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஐடின்றது வந்து ரொம்ப நாளாகவே இருக்குது, ரைட். இம்பேக்ட்னு பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் குறையும், ரைட். வெளியிலேருந்து வரவங்களுக்கான ஜாப்ஸ் குறையும். இந்தியாவுக்கு எப்படி தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு சம்பாரிச்சு ஃபாரின் ரெமிட்டன்ஸ் வருது இல்லையா. ஓகே, இப்போ அந்த நபர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா தென் அந்த ஒரு இம்பேக்ட் இருக்கும். இன்டெரக்ட்லி தெர் வில் பி இம்பேக்ட்ஸ் இன் அதர் இண்டஸ்ட்ரீஸ். ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இம்பேக்ட் இருக்கும். டூரிசம் இஸ் செகண்டரி பை ப்ராடக்ட்டு. பட் பிரெயின் ரிவர்ஸ் ட்ரெயின் வர்றது, பாசிட்டிவ் இம்பேக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரைட். ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து யூஎஸ் போகணுன்னு சொல்லி கனவோட இருக்கவங்க போகல அப்படின்னா இவங்களே தனி தொழில் ஆரம்பிக்கலாம், இங்கேயே இல்லாமல் வேற ஒரு நாட்டுக்கு போயிட்டு திருப்பி வரலாம். ஸோ ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயினுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, கம்பெனிஸ் ஆர் அடாப்டிங். ஓகே, இந்த மாதிரி சேலஞ்சஸ் எப்போவுமே வந்துகிட்டே தான் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ கோவிட் வந்துச்சு, எப்படி நம்ம பிஸ்னஸை ரன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ எல்லாம் ரிமோட்டாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ் ஓவர் நைட் அது கிரியேட் ஆச்சு. அதுக்கான சிஸ்டம் எனேபிள்மெண்ட் எல்லாம் ஆச்சு. 3-4 வருஷம் எல்லோரும் ரிமோட் ஒர்க் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி இது ஒரு இம்பேக்ட் ஏரியா. இந்த இம்பேக்டை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது வந்து இட்ஸ் அ திங் கம்பெனிஸ் வில் அடாப்ட், இல்லையா. இப்படி வர்றப்போ இங்கே ஹையர் பண்ண முடியலன்னா இதே ஆளை நான் இந்தியாவில் வச்சு ஹையர் பண்ணுறேன், சைனாவில் வச்சு ஹையர் பண்ணுறேன், இதே சேலரி கொடுக்குறேன். ஸோ அப்படின்னு வர்றப்போ
ஆஃப் ஷோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அப்புறம் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் தே ஆல்ரெடி ஹேவ். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. மோஸ்ட் இங்கே வச்சு வேலை வாங்குவாங்க. ஆமாம். ஸோ அவங்கெல்லாம் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஸோ அதை பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து அன்சர்டன்டி. இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இந்த பாலிசி வந்துருக்குது, இது இன்னும் இம்ப்ரூவ் ஆகுமா, இது இன்னும் வர்சன் ஆகுமா அப்படின்றது வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மேபி நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து அதை தளர்த்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப காலமா வச்சிட்டு இருக்கிற கோரிக்கை அவங்களும் அமெரிக்காவிற்கே அப்படின்றது, அமெரிக்கர்களுக்கு அப்படின்றது வந்து இருக்குது. அது வந்து ஒரு நேஷனலிஸ்டிக் இதுதான், அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது அதை. ஸோ இது மாறாது. பட் கம்பெனிஸ் வந்து அவங்க ஒரு நாள் 2 நாளைக்காக இல்லை, அவங்க பல டெக்கேட்ஸுக்கு அவங்க யோசிக்கிறப்போ இதெல்லாம் தே வில் பிளான். ஸோ இதனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இங்கே உள்ள டேலண்ட்டே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் ஈக்கோ சிஸ்டம் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ரீசெண்ட் இது தான் ஒரு லாஸ்ட் 5-10 இயர்ஸில். பட் இந்தியா இஸ் அ வெரி ஹாட் மார்க்கெட், ஸ்டார்ட் அப் மார்க்கெட். ஓகே, ஸோ பீப்புள் வித் த ரைட் மைண்ட்ஸ் அமெரிக்காவில் போய் படிக்கல, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா தென் that industry can really grow. Okay, so அந்த மாதிரி சில இதனால வேற அடாப்டேஷன் ஆகி அதனால நிறைய திங்ஸ் இவால்வ் ஆகும். இங்கே நிறைய திங்ஸ் இவால்வ் இருக்கு. அண்ட் இப்போ இங்கே ஆகுதுன்றப்போ வெளியில இருந்து தெர் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ் இல்லையா. இப்போ ஸ்டார்ட் அப்னு வர்றப்போ நிறைய டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உண்டு. ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, சீட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, மல்டிபிள் லெவல்ஸில் ரவுண்ட்ஸில் பண்ணுறாங்க. தட் லைக் பிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸு. அவங்க தே வில் ஸ்டார்ட் லுக்கிங் அட் தி இந்தியா மார்க்கெட் மோர், ரைட்? ஸோ தெர் குட் பி மணி கம்மிங் இன் டு இந்தியன் ஸ்டார்ட் அப்ஸ் மோர். இப்போ ஒரு ரியல் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய பெரிய கம்பெனிஸில் லீடர்ஷிப் ரோல்ஸில் இருக்கிறது இந்தியன் சிஇஓஸ் நிறைய இருக்கிறாங்க. ஓகே, ஆமாம். ஸோ அது வந்து பிக் எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ்க்கு. இப்போ நீங்கள் ஸ்மாலர் ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவென்ச்சுவலி இதெல்லாம் பெருசாகும். அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸில் ஒவ்வொரு ஸ்டார்ட் அப்லேயும் there's at least a 50% percentage in terms of founders that are coming from a H1B background. தமிழர்னு சொல்ல வேண்டாம், இந்தியர்கள் H1B ஓட வரவங்க, ரைட்? ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த 50% வந்துச்சு அப்படின்னா தென் அங்கே உள்ள இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி மே நாட் பி ஆஸ் ரோபஸ்ட். ஓகே, ஆர் and the startup industry might have to have an Indian co-founder that is not living in the US, which might mean an Indian operation for that startup. Okay, right? So it's an evolving thing, and companies will adapt, individuals will adapt, and a lot of times it turns out to be good. சார், இந்த 50% டேரிஃப் அப்போ ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாரு ட்ரம்ப் அவர்கள். அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க வந்து அந்த க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது, அப்படி இல்லைன்னா நாங்கள் அந்த 25 குறைச்சிக்கிறோம், இது பெனால்ட்டி தானே 25 அப்படிங்கிறது. ஸோ ஒருவேளை அதுக்கு நம்ம செவி சாய்க்கலை அப்படிங்கிறதுனால இது இன்னொரு அழுத்தமாக பார்க்கலாமா சார்? இது பொலிட்டிக்கல் கொஸ்டின் இது. பட் மேபி எனக்கு ஐம் நாட் ஷுர் வாட் தட் இஸ். பட் ஆல் ஆஃப் திங்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இட் கம்ஸ் டு பாயிலிங் பாயிண்ட், ரைட்? ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ ட்ரம்ப்போட பாலிசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து எலெக்ஷனுக்கு கேம்பெயின் பண்ணப்பவே இமிக்ரேஷன்றது வந்து அவருடைய ஹை ப்ரையாரிட்டி இது. பட் ஆனால் மோஸ்ட்டாக பேசினது அவர் வந்து இல்லீகல் இமிக்ரேஷனை பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். பட் லீகல் இமிக்ரேஷனில் ஜாப்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் அவே பை ஃபாரினர்ஸ்ன்றது வந்து நான் ரொம்ப நாளாக அது பேசிகிட்டு இருக்கிற இதுதான். ஸோ இதை வந்து H1B ரிஃபார்ம்ன்றது வந்து இட் வாஸ் ஆல்வேஸ் ஏதோ ஒன்று நடக்கும்னு தெரியும், பட் இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது, ரைட்? டைமிங் மே பி த ரீசன், ஆர் இட் மே பி டார்கெட்டட் இது. பட் எதுவுமே கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது, ரைட்? பிகாஸ் பாலிசிஸ் வைஸ் இமிக்ரேஷன் நான் டார்கெட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் அவர் உள்ள வந்தார். பட் இது இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் அதோடைய ஃபால் அவுட்ஸு, இந்தியா அங்கேருந்து ஆயில் வாங்குறது, தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் ஆர் அவுட் சைட் ஆஃப் திஸ், பட் இட் மே பி ரிலேட்டட். ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ இவங்க H1B விசாக்கு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் சைனா தரப்புல கே விசா அப்படிங்கிற ஒரு விசாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அமெரிக்கா இல்லை அப்படின்னா சைனாவுக்கு மக்கள் அதில் ஒரு ஆர்வம் காட்டுவாங்களா, அப்படி பார்க்கலாமா?
ஸோ நான் முன்னால் சொன்னேன் இல்லையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரைட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றப்போ வென் எங்க கிடைக்குதோ எங்கே ஒரு ஒரு உன்னுடைய டோரை எங்கே யார் தட்டுறாங்களோ நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஓப்பன் பண்ணணுவாங்க இல்லையா ரைட். ஸோ ஹூவர் ஜம்ப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரைட். அண்ட் ஐ திங்க் சைனா இஸ் டூயிங் தட். ஓகே ஓகே. அண்ட் இது வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால அதை பண்ணாங்கன்றது வந்து கெஸ் பண்ணலாம் இதனால தான் அது வந்திருக்குன்னுட்டு. பட் சைனா வந்து குட் ஹாவ் இது வந்து முன்னாலே அவங்க யோசிச்சு இதை பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ இந்தியாவுக்கு ஆயில் வாங்குறதுனால இது டேரிஃப் 150% சொன்னீங்க இல்லையா, சைனாக்கு நான் 140% டேரிஃப் போடுவேன்னு ஒரு மோதல் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. அந்த வார் நடந்துட்டு இருந்தப்போ இவங்களும் சைனாவோட டிபெண்டன்சி இல்லாமல் இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ யூனோ ஆல்டர்னேட் டு சைனா இந்தியான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அது இன்னும் நிறைய கம்பெனிஸ் ஆர் இன்வெஸ்டிங் இது ரைட். அப்படி பார்க்குறப்ப சைனா வந்து யூஎஸோட டிபெண்டன்சியை எடுக்கணும். இப்போ யூஎஸ்லேருந்து ஹைடெக் இருக்கிற மாதிரி சைனாலேயும் ஹைடெக் இருக்கு. பட் தெர் இஸ் அ லாட் மோர் யூனோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் த யூஎஸ் தேன் சைனா. ஓகே, அதை ஃபேக்ட் ரைட். அது எப்படி அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து அவங்களோட மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கலாம் ரைட். இப்போ இந்த கேவிசாவோடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் மேபி ஜஸ்ட் டைமிங் ஆர் மேபி அ ஆப்பர்ச்சுனிஸ்டிக் அனௌன்ஸ்மெண்ட் ரைட். அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் இல்லை. பட் அதில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 12 டிஃப்ரெண்ட் விசா கேட்டகரிஸோ தான் இருக்குது. அதில் புதுசாக கே விசான்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சைனாலேருந்து அனௌன்ஸ் பண்ணுற கே விசாவுமே சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத் உள்ள ப்ரொஃபஷன்ஸை அட்ராக்ட் பண்ணுறது. ரெண்டாவது அட்ராக்ட் பண்ணுறது யங் ப்ரொஃபஷனல்ஸ் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவன் வந்து சைனா இஸ் அ க்ளோஸ் சொசைட்டி, அது எல்லாருக்கும் தெரியும். உள்ளே போகிறது வர்றது இட்ஸ் லைக் வெரி ரெஸ்ட்ரிக்டிவ் சொசைட்டின்னு இல்லையா. ஸோ அவங்க வந்து ஓப்பன் அப் பண்ணுறப்போ இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத வந்து ஐம் ஷுர் தே ஆர் சீயிங் தட். ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில் படிக்கிறதுக்கு போவாங்க யூஎஸ்க்கு. அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சில நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போகாமல் நான் இங்கே சைனாக்கு போகிறேன், எனக்கு ஐ எம் ஏபிள் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லி ஸ்டார்ட் சம்திங் இன் சைனா அப்படின்றப்போ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்பாங்க. இப்போ ஐ எம் கமிங் அவுட் அஸ் அ யங் கிராஜுவேட் ஃப்ரம் காலேஜ் இன் ஒன் ஆஃப் திஸ் எனக்கு எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தான் நான் பார்ப்பேன் ரைட். ஸோ அப்படி பார்க்குறப்போ சைனாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கே விசாவில் வந்து நிறைய மற்ற விசாஸில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து லாங்கர் டைம் பீரியட்ஸ் இருக்கலாம், இதுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் தேவையில்லை, நீங்களே அப்ளை பண்ணி உள்ளே வரலாம் அப்படின்றப்போ அதுக்கான க்ரைட்டீரியாலாம் இன்னும் ஐ டோன்ட் திங்க் இன்னும் செட் பண்ணி அதை ரோல் அவுட் பண்ணலை. அக்டோபர் 1 லான்ச் டேட்னு போட்டிருக்கிறாங்க. பட் இட் இஸ் ஸ்டில் இவால்விங் ரைட். ஸோ அவங்களோட இதை நீங்கள் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் நீங்களே வந்துக்கலாம், யாரும் எம்ப்ளாயர் தேவையில்லை. ஸோ இட் மேக்ஸ் இட் வெரி ஈஸி. ஓகே. ரெண்டாவது ரொம்ப நாள் இருக்கலாம் அப்படின்றது ஈஸி. மூணாவது தேர் டாக்கிங் அபவுட் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸ். ஸோ கட்டிங் எட்ஜ் ஏரியாஸில் அவங்க அட்வான்ஸ்மெண்ட்ஸை அங்கே உள்ளே கொண்டு வரணுன்றது அவங்களுடைய நினைக்கிறாங்க ரைட். அண்ட் தென் தேர் டார்கெட்டிங் த யங் பீப்புள் ரைட். ஸோ யங் டேலண்ட்னு வர்றப்போ தே கம் வித் லெஸ் ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச். இப்போ ஒரு 40 வருஷம் 50 வருஷம் உள்ள ஒருத்தர் வராரு அப்படின்னா he already has his strings attached somewhere else right. ஸோ இது வந்து கிளியராக அவங்க வந்து தென் பட் யார் அங்கே போனாலுமே they have to know முடியும் right. So end of the day அதில் there are a lot of other factors that will be involved. இது உங்களுடைய ரிசர்ச் இதெல்லாம் is it your own proprietary இல்லை are you building it for the Chinese government அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். ஸோ அதுக்கெல்லாம் இப்போ ஆன்சர்ஸ் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ வெரி ஃப்ரெஷ் இது. பட் கிளாரிட்டி கிடைச்சது வந்து இட் இஸ் டார்கெட்டிங் யங் ப்ரொஃபஷனல்ஸ் more in the research areas, teaching areas where China wants to advance further, and that's a valid thing, and maybe that's something that we should also think India right. So it's a good opportunistic announcement and idea. சார் அது இந்த H1B விசாவோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அது எப்போதுல இருந்து சார் அமலுக்கு வருது? கடைசியாக அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ் படி இது வந்து 2026 கோட்டா ஓகே அப்படின்றப்போ இந்த 2026 கோட்டானது வந்து மார்ச் 2026 கம்பெனிஸ் வந்து இந்த லாட்ரி புல்லுக்கு அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு இந்த பர்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைட். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ அதுதான் அந்த பூலில் போயிட்டு அதுலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுலேருந்து 85,000 வந்து செலக்ட் பண்ணுவாங்க ரைட். ஸோ அந்த first batch of applicants from the 2026 quota அவங்கெல்லாம் அக்டோபர் 1 2026 இருந்து ஆரம்பிக்கலாம் வேலையை. ஓகே. அமெரிக்காவுக்கு உள்ள வராங்க இல்லையா, that's the earliest that they can start working from the 2026 quota.
ஸோ அதுதான் இப்போதைக்கு தட்ஸ் வாட் இது. பட் இது எப்படி மாறலாம், எப்படி யூட்டர்ன் எடுக்கலான்றது வந்து யாருக்கும் தெரியல. அண்ட் இதுக்கான பாலிசிஸ் தான் இது. அது எப்படி என்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, அதெல்லாம் இட் இஸ் ஸ்டில் நாட் இன் பிளேஸ். ஓகே, நன்றி சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி. VCare Hair and Skin Clinic. Say hello to spotless radiance with VCare's Melasine Skin Treatment. Call 7555003022. Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts.